ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஆட்டோ சைக்கிள் ஓட டெரிவேஷன்ஸ். ஸோ ஆட்டோ சைக்கிளை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் வால்யூம்பா. ஸோ வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுப்பாங்க. இது நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய பெட்ரோல் இன்ஜினில் இந்த சைக்கிள் பிரகாரம் தான் இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆட்டோ சைக்கிளில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிவி டயக்ராம், தட் இஸ் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் டயக்ராம்ப்பா. ஓகேவா? ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இப்படி ஒரு கோடு போட்டுக்கோ. இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு, இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு. ஏன்னா வால்யூம் வந்து நம்மளுக்கு என்னது, கான்ஸ்டன்ட். ஸோ வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட்னால இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட் கோடு ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ இது என்னது, ஹீட் சப்ளை. ஹீட்டு இந்த பக்கம் தான் சப்ளை ஆகுது. கான்ஸ்டன்ட் வால்யூமில் நம்ம ஹீட் கொடுக்குறோம், கான்ஸ்டன்ட் வால்யூமில் தான் ஹீட் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் ஐசோட்ரோபிக் கம்ப்ரெஷன். ஸோ கேஸ் கம்ப்ரஸ் ஆகி போகிறது, ப்ரெஷர் ஓகே கம்ப்ரஸ் ஆகி போதும். இங்கே ஹீட் கொடுக்குறோம், இன்ஜின் ரன் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? எக்ஸ்பேண்ட் ஆகி ஹீட் வெளில வரும். ஸோ இதுதான் இன்ஜினோட ஃபுல் சைக்கிள். ஸோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோனா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இது பிவி டயக்ராம், இது டிஎஸ் டயக்ராம். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் 1 இங்கே ஆரம்பிக்குது, இது 2, இது 3. 3 இஸ் த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் சொல்கிறது. ஓகேவா? அண்ட் 4. ஸோ இதே பிவி டயக்ராம் டிஎஸ் டயக்ராம்லையும் பாரு, டி தான் T3, தட் இஸ் 3 இஸ் த மேக்ஸிமம் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம டெரிவேஷனில் எப்படி டெரைவ் பண்ணி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் போட்டுக்கோ. ஒன்றும் இல்லைப்பா, ஐசோட்ரோபிக் கம்ப்ரெஷன் 1 to T. இங்கே என்ன நடக்குது, இதுக்கு அப்படியே எழுதிக்கோ. ஏர் வந்து P1 சேஞ்ச் வந்து P2 V2 T2 சேஞ்ச் ஆகிடுதுன்னு எழுதிருக்கு. அவ்வளோதான். ஸ்டேஜ் 1 எதுவும் நடக்கல, ஏர் வந்து ஜஸ்ட் கம்ப்ரஸ் ஆகி உள்ளே போகுது, அவ்வளோதான். ஸ்டேஜ் 2ல் என்ன நடக்குது? ஸோ ஸ்டேஜ் 2ல் நீ என்ன நடக்குதுன்னு பார்த்தா அப்படின்னா, கான்ஸ்டன்ட் வால்யூமில் ஹீட் சப்ளை ஆகுது. கான்ஸ்டன்ட் வால்யூமில் நம்ம ஹீட் சப்ளை பண்ணுறோம். அப்போது என்ன ஆயிடுது, P2 T2 PT33 சேஞ்ச் ஆகுது. அப்போ ஹீட் சப்ளைக்கான டெரிவேஷன் ஃபார்முலா என்னது, CV is equal to T3 minus T2. இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். ஸோ ஏன் T3 minus T2? ஸோ பிவி டயக்ராமில் இப்போ நம்ம எங்கே ஹீட் சப்ளை பண்ணுறோம், இங்கே சப்ளை பண்ணுறோமா. அப்போ எப்பயுமே மைனஸ் பண்ணுவோம், ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர். இதான் மேக்ஸிமம் டெம்பரேச்சர்னால T3 minus T2. ஸோ T3 minus T2. ஸோ அடுத்து தேர்ட் ஸ்டேஜில் ஏர் எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. இதை அப்படியே எழுதிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? Isentropic expansion of air during expansion P3 V3 T3 change to find the value of P4 V4 V1 T1 respectively. அவ்வளோதான். ஸோ ஓகேவா? அடுத்து ஸ்டேஜ் 4 என்னது, ஹீட் ரிஜெக்ஷன். கான்ஸ்டாலும் ஹீட் ரிஜெக்ட் ஆக போகுது. ஹீட் ரிஜெக்ஷன் எப்படி நம்மளுக்கு, T4 minus T1 ஈக்குவேஷன் 2. இப்போ ஒர்க்டனோட ஃபார்முலா என்னப்பா அப்படின்னா, ஒர்க்டன்னா என்னதுன்னா நம்ம எவ்வளோ ஹீட் கொடுக்குறோம், எவ்வளோ ஹீட் ரிஜெக்ட் ஆகுது. அப்போ ஈக்குவேஷன் 2, அப்போ ஹீட் சப்ளை என்னது, ஈக்குவேஷன் 1, ஹீட் ரிஜெக்ஷன் ஈக்குவேஷன் 2. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஒர்க் டன் கிடச்சிரும். அப்போது நம்ம ஆட்டோ சைக்கிள் ப்ராப்ளமில் என்ன கண்டுபிடிக்கணும், T1 T2 T3 4 டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சா ஒர்க் டன் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் எஃபிஷியன்சி தான்ப்பா இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த இன்ஜின் எவ்வளோ நம்மளுக்கு ரன் ஆகுது. ஸோ எஃபிஷியன்சி தான் இம்பார்ட்டன்ட். எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்னப்பா, ஒர்க் டன் பை ஹீட் சப்ளை. ஒர்க் டனோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ஹீட் சப்ளையோட ஃபார்முலா தெரியும். இதை வந்து ஃபைனலாக ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லுன்னா, சப்போஸ் டிஃபைன் எஃபிஷியன்சி 2 மார்க்கில் என்ன எழுதலாம், இது அப்படியே எழுதி விடலாம். விச் இஸ் நத்திங் பட் ரேஷியோ ஆஃப் ஒர்க் டன் டு ஹீட் சப்ளைன்னு எழுதலாம். ஓகே, ஒர்க் டன்னே கேட்டால் என்ன பண்ணலாம், ஹீட் சப்ளை மைனஸ் ஹீட் ரிஜெக்ஷன். இதுவும் இது எழுதுனா ஒரு மார்க் 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. எஃபிஷியன்சிக்கு இது எழுதுனா 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு இப்படி கேட்கலாம். ஏன்னா தெர்மோடைனமிக்ஸில் பேசிக்கான டெரிவேஷன்ஸ் தான் கேட்பான். ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு ஒன்று தெரியும், என்னப்பானா கம்ப்ரெஷன் ரேஷியோ, எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ. இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வால்யூம்னால ஆர்சியும் ஆரியும் சேம் தான். ஓகேவா? V1 by V2 V3 by V4. இது ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. T2 by T1 is equal to, இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த V1 V2க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், இந்த ஆர்சியை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆர் பவர் காமா மைனஸ் 1 ஈக்குவேஷன் 4. ஸோ புரியுதா? ஸோ அதே மாதிரி அடுத்த இதுக்கும் போடுறோம். அப்போ T3 is equal to T4 into R power gamma minus 1 ஈக்குவேஷன் 5. இந்த ஈக்குவேஷன் 4ஐயும் 5ஐயும் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆட்டோ சைக்கிள் டெரிவேஷன் கிடச்சிரும். நடுவில் இருக்க ஸ்டெப்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளோட மோட்டிவ் பாஸ் ஆகணும் அப்படின்றது மட்டும்னால சும்மா ஜஸ்ட் அது ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணி ஃபைனல் ஆன்சர் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து MEP, மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர்னா என்ன, 2 மார்க்கில் டெஃபினட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த 2 மார்க் இல்லாத கொஷின் பேப்பரே மேக்ஸிமம் இருக்காது. மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் MEPனா என்னது, which is nothing but ratio of work done to stroke volume. So work done WD stroke volume is VS. ஓகேவா? இதோட யூனிட் என்னது, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷரோட யூனிட் தான் இதுக்கும் வரும். அவ்வளோதான்ப்பா. ஸோ இதுதான் பேசிக் ஆட்டோ சைக்கிள் டெரிவேஷன். இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாமா?
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், பிரேட்டான் சைக்கிள், டியூவல் சைக்கிள் எல்லாத்துக்குமே பேசிக் ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அது என்ன சார் பேசிக் ஃபார்முலானா இதுதான். இது 3 பேசிக் ஃபார்முலாப்பா. T2/T1 = V1/V2. ஆறு பவர் காமா ஒன்றும் இல்லைப்பா, ரெண்டு பக்கம் TT போட்டுக்கோ. இங்கே 2 போட்டால் கிராஸில் கீழே 2 வேணும், இங்கே 1 போட்டால் இங்கே 1 போடணும், அவ்வளோதான். ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அடுத்து Pக்கும் Vக்கும் ரேஷியோ பார்த்துக்கோ. இதுவும் அதே போல், இங்கே 2 போட்டால் கீழே 2, இங்கே 1 போட்டால் இங்கே 1 போடணும், கிராஸாக போடணும். இங்கே ப்ரெஷருக்கும் வால்யூமு, இது ப்ரெஷர் வால்யூம், டெம்பரேச்சர் வால்யூம், ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் V மேலே காமா -1ன்னு வரும். ஓகேவா? டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் காமா -1ன்னு வரும். ஆனால் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் வெறும் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, வெறும் காமா மட்டும்தான் வரப்போகுது. ஸோ ஃபார்முலா எப்படி மக்கள் அடிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து டெம்பரேச்சர் ப்ரெஷருக்கு பார்த்துக்கோ. ரெண்டு பக்கம் T1 1 2 மேலே என்னது காமா -1 காமா. இந்த 3 ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். இது டெஃபினட்டாக தேவை, தெர்மோடைனமிக்ஸ் ஃபுல்லாகவே யூஸ் ஆகும். ஓகேவா? இது இல்லாமல் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னா ஆட்டோ சைக்கிள் எஃபிஷியன்சி ஃபார்முலாப்பா. இது 6 பவர் காமா -1. MEP ஒர்க் டன் பை ஸ்டோக் வால்யூம். ஒர்க் டன் எல்லாம் தெரியும், டெரிவேஷன்லேயே போட்டு தான். ஹீட் சப்ளை மைனஸ் ஹீட் ரிஜெக்ஷன், ஹீட் சப்ளைக்கு T3 - T1. அடுத்து R தான் கம்ப்ரெஷன் ரேஷியோ. V1/V2 எடுத்தாலும் ஒன்று தான், V4/V3 எடுத்தாலும் ஒன்று தான். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இதுதான். T2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னென்னா T1 × R பவர் காமா -1. இதே நம்ம T3 கண்டுபிடிக்கணும் T4 × R பவர் காமா -1. ஸோ இது ரெண்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அப்படியே டியூவல் சைக்கிள் கேரி ஆகும் இந்த ஃபார்முலா. ஓகே காய்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா, இந்த 3 ஃபார்முலா டியூவல் சைக்கிளுக்கு வரும், டீசல் சைக்கிளுக்கு வரும், பிரிட்டான் சைக்கிளும். ஃபார்முலா பார்த்துக்கோங்க, திருப்பி ஒன்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஃபார்முலாஸ் எழுதிக்கோங்க. இதை வச்சா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம்.